இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு கடாயில் கருவேப்பிலை நல்லா ஒரு கப் அளவு நல்லா அழுத்தி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மொரன்னு வரணும். நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் கடலைப்பருப்பு இதை நல்லா செவுக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இதை தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்ததாக உளுத்தம்பருப்பு இதையும் நல்லா செவுக்க வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா பருப்பும் ஒரே மாதிரி வறுபடும். இப்போ உளுந்து நல்லா செவந்துருச்சு. இதை தட்டுக்கு மாற்றிட்டு தனியா அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் செவந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ அதையும் தட்டுக்கு மாற்றிடலாம். இது கூட சீரகம் லேசான சூட்லேயே வறுத்தா போதும். நல்லா வறுபட்டுடும். சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்ததாக பூண்டுப்பல் 4 பூண்டுப்பல். பூண்டு வேணான்றவங்க இதை மட்டும் பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா செவுக்குற மாதிரி வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் நல்லா செவுக்க வறுத்து எடுத்துடலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. புளி போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளியை நல்லா வறுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ வறுபட்ட சாமான்களை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கட்டி பெருங்காயம், ஆல்ரெடி நான் கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்து வச்சுருந்தேன், அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சேர்த்துக்கிறேன். உப்பு, அவ்வளோதான். நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ நமக்கு சுவையான கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி.